அப்பா நான் கிளம்புறப்பா. வரம் கண்மணி. ம். சார் ம். நீங்களும் தானே காரில் ஒன்றா போனீங்க, அப்போ நீங்களும் இருக்கணும் சார். சார் அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. அவன் போகட்டும். ராகவா நீ போ, கடைக்கு போ. நீ போட. சார் விட்னஸ் வந்துட்டார் சார். அதை வந்துட்டார் பாருங்க. ராகவன் சார் நில்லுங்க. விட்னஸ் வந்துட்டார்ல, நீங்க விசாரணையை முடிச்சுட்டே போங்க. இல்ல சார், நான் கடையில கொஞ்சம். டேய் ராகவா, எதுக்குடா அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க? இருடா போலாம் வா. வணக்கம் சார். யோ, எவ்வளோ நேரம் அவனுக்காக வெயிட் பண்ணுறது? பெரிய மனுஷன் பிஸ்னஸை விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. நான் என் ரிலேட்டிவ் ஒருத்தரை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு லேட் நைட் வந்துக்கிட்டு இருந்தேன் சார். திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா ஒரு காரு ஆட்டோவை அடிச்சு தூக்கிட்டு நிற்காம போயிடுச்சு சார். சரி, அந்த காரை யார் ஓட்டினா? இவர் தான் சார். இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பாண்டியனா நல்லா தெரியும். ஆக்சிடென்ட் பண்ணது இவர் தான் சார். ஒரு தடவை பாண்டியன் கூட இவர் சண்டை போட்டாரு. அப்ப அவரை பார்த்து உன் சாவு என் கையில தாண்டான்னு சொன்னார் சார். ஆரம்பத்தில் ஆக்சிடென்ட் தான் நான் நினைச்சேன் சார். யோசிச்சு பார்க்கும்போது தான் இது கொலையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இவர் பாண்டியனை பிளான் பண்ணி கொண்டு இருக்கார் சார். இந்த ஆள் சொல்றது எல்லாமே போய்னா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கவே இல்ல. மாறனுக்கும் பாண்டியனுக்கும் என்ன பகை இருக்க போகுது? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இவன் சொல்றதெல்லாம் நம்பாதனா? டேய், யார்கிட்ட பணம் வாங்கின? யார் இப்படி உன்னை சொல்ல சொன்னாங்க? சொல்றா, நான் பாண்டியன் கூட சண்டை போட்டேனா? சொல்றா, நான் பாண்டியன் கிட்ட சண்டை போட்டேனா? ஆக்சிடென்ட் பண்ணது அவன். இவன் எதுக்கு இப்படி கேட்குறான்? பாத்தீங்களா நீங்க? உங்க தம்பி பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. ஓ, இவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தம்பியவே பலிகடை ஆக்கிட்டானா? பாண்டியனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு
பாண்டியனோட தங்கச்சியவே கட்டியிருக்கானா? அடேங்கப்பா, பழைய ஆளுதான். சொல்றா, நான் பாண்டியன்கிட்ட சண்டை போட்டேனா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க பாண்டியன் கூட சண்டை போட்டதை நான் பார்த்தேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப சொன்னா போயவே திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஏய், சொல்லு, சொல்லு, யார் சொல்ல சொன்னா சொல்லு. இப்படி பண்ணிட்டு இருக்கான். டேய், டேய், ஏய், சொல்றா. வாடா டேய். போங்க. என்னடா பண்ற? போய் சொல்றாப்பா அவன். டேய், யோ. இரு. போலீஸ் எதிர்க்க விட்னஸ் மேலேயே கை வைக்கிறியா? அப்படிதான் நீ கான்ஸ்டபிள் மேல கை வைக்க போன. பதிலுக்கு நான் கை வச்சதுக்கு நீங்க டிஐஜி வரைக்கும் போனீங்கல்ல? ராமச்சந்திரன் சார், பாருங்க, எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது? ஐ விட்னஸை மிரட்டி கேஸை அவருக்கு சாதகமா மாத்த பாக்குறாருன்னு நாங்க எடுத்துக்கிட்டுமா? சார், என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா அதுக்கு இவர் தான் சார் காரணம். அட்டிங்க நானும் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். போயாண்ணா. ஏங்க என்னங்க நீங்க? கொஞ்ச நேரம் அவன அமைதியா இருக்க சொல்லு. டேய், அவன் போய் சொல்லிட்டு இருப்பான், நம்ம அதை பார்த்து நின்று இருக்கணுமா? இவன் ஃபிட்னஸே இல்ல, பணத்தை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கான். டேய், மரியாதையை உண்மையை சொல்லிடு. யார் உன்னை அனுப்புனா? ஆமாண்ணா, இந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல வச்சிருக்கான். நம்ம மாற அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டானா? சரிங்க, நான் போய் சொல்ல வைக்கிறேன்னு இருக்கட்டும். உங்க வீட்டு பொண்ணுங்க உண்மையை தானே சொல்லுவாங்க. ஏமா கண்மணி, வீரா, நீங்க 2 பேரும் சொல்லுங்க. இவர் தானே ஆக்சிடென்ட் நேர்ல பார்த்த சாட்சி? ஆமா சார். இவர் தானே மாறன் ஆக்சிடென்ட் பண்ண விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாரு? ஆமா சார். மா, நீங்களும் சொல்லுங்கம்மா. கொலகார பாவி இடிச்சிட்டு அப்படியே போயிட்டாமா. ஆக்சிடென்ட் நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமாம்மா, ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நான் இருந்தேம்மா. ஆமா. சார், இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இவர் தான் விட்னஸ். மோட்டிவோட தான் உங்க பையன் இதை பண்ணியிருக்காரு. இப்ப சொல்லுங்க, மாறனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாமா? கான்ஸ்டபிள் சார். இவனை லாக்அப்ல தள்ளியா? ஓகே சார். சார், இல்ல, ஒரு நிமிஷம். லாயர் சார். இதோ வரேன் மேடம். இந்தாங்க சார், இவரோட முன் ஜாமீன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்களா? ஓகே சார், இப்போ கூட்டிட்டு போங்க. ஆனால் எப்போ கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். ஜாமீனோட ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல? இந்த கேஸில் இருக்கிற ஒரே விட்னஸ் இவர் மட்டும்தான். இவருக்கு மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உங்கள் பையன்தான் காரணம். உன்னால அவர் உயிருக்கு ஆபத்துன்னு ஆல்ரெடி அவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒருவேளை அப்படி ஏதாவது வந்ததுன்னா உங்க பையன் மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். பார்த்துக்கங்க. ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன், ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அப்போது இவன் வெறும் ஆக்சிடென்ட் பண்ணதை மட்டும்தான் பார்த்துருக்கான், யார் பண்ணதுன்னு சரியாக பார்க்கல. ஆனால் அது கூட சேர்ந்து நடக்காத விஷயத்தையும் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வாங்க. டேய் வாடா, வான்றல, வா வா. போடா.
டேய் நில்லுங்கடா. இங்க வாங்க. டேய், ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா மறைக்காம சொல்லு. இல்லைப்பா, அன்னைக்கு நான் கோவத்தில் அம்மா சமாதிக்கு போய் வள்ளி, நான் இவனா கேட்கல. டேய் ராகவா, நீ சொல்ற. டேய் ராகவா, அப்பா சொல்றா. அது டேய் உன்னதான்டா கேக்குறேன். டேய், நீங்க 2 பேரும் தானே நீ கார்ல வந்தீங்க? வீட்ல நீங்க அவனை திட்டிட்டீங்களா? அந்த கோவத்துல அவன் வந்து அவன் அம்மா சமாதிக்கு போயிருந்தான். அவனை கூப்பிட்டு வரதா அன்னைக்கு போனேன். கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நான் அது அன்னைக்கு நீங்கள் திட்டின கோவத்தில் நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். அவன் வேணான்னு தான் சொன்னான். நான் கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த ஆட்டோ நடுவில் வந்து தெரியாமல் இடிச்சிட்டேன். வள்ளி, இவனை பேச வேணாம்னு சொல்லு. இவரு போதையில இருந்துட்டு நடந்த எல்லாத்தையும் இவரு தெளிவா சொல்றாராமா. தெளிவா இருந்தா காப்பாத்திருக்கணும்ல. விட்டு ஓடணும் தானே இவன். பேசுறான் பேச்சு. டேய் ராகவா, நீ சொல்ற. இல்லப்பா, அது ஆட்டோ குறுக்க வந்துடுச்சு. கார்ல பிரேக் பிடிக்காம இவன் மோதிட்டான். பதட்டத்தில் அவன் காரை நிறுத்தாம போயிட்டான். வேற அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல யாரோ அட்மிட் பண்ணி அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்லப்பா. தெரியும். குடும்பமே தலைச்சம்பிள்ளை இழந்துட்டு யாருமே இல்லாம நின்னுச்சு. இவனை பெத்ததுக்கு என் மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு. குளிர்ந்து போச்சு. குடிகார பையன். வள்ளி, இவன் குடிச்சா யாருகிட்ட எப்படி சண்டை போடுவான்னு நமக்கு தெரியும். ஆனா கொலையெல்லாம் பண்ற அளவுக்கு போக மாட்டான்னு இதுவரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஐ விட்னஸ் உறுதியா முன்பகை இருக்குன்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எவனோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ நம்ம புள்ளைய சந்தேகப்படுவியா? நான் அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். மத்தபடி அதுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனா. நீ சர்டிபிகேட் கொடுத்தா விட்டுருவாங்களா? அத்தை, மாறன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நாம அதை தெளிவா ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னா நாம அங்க சொன்ன எதுவுமே எடுபடாது. அவனை மறைக்காம உண்மையை சொல்ல சொன்ன. அவ அப்படி எதுவும் பண்ணலன்னா. இதுக்காக ஒரு நாள் பாண்டியனுக்கு இவனுக்கு சண்டை கட்ட நடந்துச்சான்னு சொல்ல சொல்லு. ராகவ மாதிரி ஒரு ஆள் மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு நம்ம தைரியமா சொல்லலாம். அவனுக்காக போய் நாம பேசலாம். ஆனா இவனை பத்தி என்ன சொன்னாலும் இவன் செஞ்சிருக்க சான்ஸ் இருக்குன்னு தானே ஊரே பேசும். அப்படி ஒரு பேரை தானே சம்பாதிச்சு வச்சிருக்கான். நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலன்னா. அவனை சொல்ல சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? அவரை நான் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சும்மா சும்மா அந்த விட்னஸ் சொல்றாங்கிறதுக்காக எல்லாத்தையும் அப்படியே நம்பிடுவீங்களா? ஓ, கோபம் வேற வருதா துரைக்கு? அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்கலனா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காதே. குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். காரை நாம ஓட்டுறமேனு புத்திக்கு உரைச்சிருக்கணும். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து எகிரிட்டு இருக்கான். அனாவசியமா பேச வேணாம். கேட்கறது மட்டும் ஒழுங்கா பதில சொல்ல சொல்லு. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் பாண்டியனை பார்த்ததும் இல்ல, எனக்கு தெரியவும் தெரியாது.
அவருக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை அப்படியே விடுறதா? ஆக்சிடென்ட்டை பார்த்த சாட்சி அவரு. இன்னைக்கு அவரே சொல்றாரு இவங்க 2 பேரும் ஏற்கனவே சண்டை போட்டிருக்காங்கன்னு. மாமா, அவர் குடிச்சா எப்படி நடந்து பாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இவரு குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்க வாய்ப்பு இருக்குதானே? அது அவரு மறந்து கூட போயிருக்கலாம். கண்மணி, எங்க அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. குடிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. இவர் வேணா குடிச்சிட்டு தகராறு பண்ணியிருந்தா அவரும் வேணா பதிலுக்கு சண்டை போட்டிருப்பாரு. என்னங்க பார்த்துட்டே நிக்கிறீங்க? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? தம்பிக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிக்கிறீங்க. இந்த விஷயத்துல மட்டும் அமைதியா இருக்கீங்க. கண்மணி, அது அது வந்து அப்ப நீங்க கேட்க போறதில்ல, அப்படிதானே? கேட்குற கண்மணி. மாறா, அப்படி ஏதாவது என்ன கேட்ட? திரும்ப கேளு. டேய், என்னடா அவனை மிரட்டுறியா? நான் ஒரு ரவுடித்தனத்தெல்லாம் வெளியே வச்சுக்க. தொலைச்சிடுவேன், தொலைச்சு விட்டுருந்தா அன்னைக்கு இவனு இல்லையடா நீ பலிகடாக்கிருப்ப. நானா, ஏன்னா நீ அவன் தப்பு பண்ணலண்ணா. இப்படி நீ அவன் செய்யற எல்லா தப்புக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கறனாலதான் அவன் இப்படி இருக்கான். எல்லாம் நடக்க போதோ. மாறா, இங்க பாரு, நாங்க எல்லாருமே உன் நல்லதுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். உன்னை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரணும்டா. அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க பாரு, இந்த கேஸ் சீக்கிரமா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இப்படியே நம்ம விட்டோம்னா மர்டர் கேஸ கன்வெர்ட் ஆயிடும்டா. அதை தடுக்கணும்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான்டா. என்னடா உண்மை சொல்றது? என்ன உண்மை சொல்றது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவான் நான் தான் செய்யலங்கிறேன்ல. அதுக்கு மேல என்ன என்னடா பண்ண சொல்றீங்க? இப்ப என்ன ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா இல்ல தூக்குல தொங்கிட்டுருவாங்களா? அப்படி போனா போயிட்டு போகுது இந்த உசுறு. மாறா, இங்க பார்த்த, இனிமே இதை பத்தி யாரும் பேச வேணாம்னு சொல்லிடு. பாத்தியா வெள்ளி எப்படி பேசுறான்னு பாத்தியா? நான் சும்மா சும்மா அவனையே சொல்லிட்டு இருந்தா எப்படின்னா? மாறா, நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. பின்ன என்னத்த, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? சரிடா, பொறுமை. நான் செய்யலன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அதவே கேட்டு இருந்தா அப்போ அந்த விட்னஸ் என்ன பொய் சொல்றாரா? ஏன் போய் சொல்லி இருக்க கூடாதா? அவன் போய் தான் சொல்றான். அதுக்கு என்ன காரணம் தான் தெரியல. இது அட்வான்ஸ் மட்டும்தான். அவன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டையும் செட்டில் பண்றேன். நான் என்ன சொல்லணும் மேடம்? என் அண்ணன் பாண்டியனுக்கும் அவர் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்ன அந்த கொலைகாரனுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அந்த பகைய மனசுல வச்சுக்கிட்டு தான் அவன் என் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணான்னு சொல்லணும். ஏற்கனவே நீங்க இந்த கேஸ்ல விட்னஸா இருக்கிறதால நீங்க இதை சொன்னா அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். நான் சொன்னா நம்புவாங்களா மேடம்? நம்புற மாதிரி சொல்லணும். அதுக்கு தான் இந்த பணம். எதுக்கும் பயப்பட வேண்டாம். இன்ஸ்பெக்டர் நம்ம ஆளுதான். ஓகேவா? ஓகே மேடம். என்னோட ஃபேமிலில இருந்து உங்களை மிரட்ட நிறைய சான்சஸ் இருக்கு. யாருக்கும் எதுக்கும் நீங்க பயப்படக்கூடாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துப்பேன். ஆனா நான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்க மேடம். ஆரம்பத்தில் ஆக்சிடென்ட் தான் நான் நினச்சேன் சார். யோசிச்சு பார்க்கும்போது தான் இது கொலையா இருக்க சான்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்கிறேன். ஆமாண்ணா, அந்த விட்னஸ் போய் தான் சொல்றான். மாற சொல்றது சரிதான். அவன் எந்த தப்பு பண்ணலண்ணா. அவன் ஏன் அப்படி சொல்லணும்? அதனால அவனுக்கு என்ன லாபம்?
ம், எனக்கு இவன் ஏதோ மறைக்கிறான்னு தான் தோணுது. இல்ல மாமா, இந்த விஷயத்துல மாறன் போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எதை வச்சுமா சொல்ற? எங்க அண்ணன் டெய்லி ஆட்டோ சவாரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்லும். ஒரு சின்ன சண்டை நடந்தா கூட அது என்கிட்ட மறைச்சதே கிடையாது மாமா. ஆனா எங்க அண்ணன் மாறனை பத்தியோ இல்ல மாறன் கூட சண்டை போட்டதை பத்தியோ இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அப்போ அப்படி ஒரு சண்டை நடக்கலன்னு தானே அர்த்தம்? ஏய், நடந்ததெல்லாம் சொன்னா நம்ம அதனால வருத்தப்படுவோம்னு சொல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. எனக்கு என் அண்ணனை பத்தி நல்லா தெரியும் கண்மணி. எனக்கும் என் அண்ணனை பத்தி தெரியும் வீரா. உன் புருஷனுக்காக நீ இப்ப சும்மா சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் அதுக்காக சப்போர்ட் பண்ணல, நான் உண்மையதான் மாமா சொல்றேன். நான் இப்ப என்னண்ணா பண்றது? என்ன பண்றதுன்னா அதான் பிரச்சனை முத்திக்கிட்டு நிக்குதே. அதுக்காக நம்ம புள்ளைய நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? அவனை கை விட்டுறதுன்னா அவ எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான். அவ கொலை பண்றவனானா அவன்